கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழகம் வந்திருந்த உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜக தேசிய முக்கிய தலைவர் அமித்ஷா அண்ணாமலை மற்றும் நயனா நாகேந்திரோடு பல ஆலோசனையை நடத்தியதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அண்ணாமலைக்கு இங்கே களத்திலே இருக்கும் ஆதரவு கண்டு அமித்ஷா இப்போதைக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முகமாக இருப்பது தான் நல்லது என்று முடிவு செய்திருப்பதாக ஒரு சில தகவல்கள் வருகின்றன. இது குறித்து நயனா நாகேந்திரனிடம் எடுத்து சொல்லப்பட்டதாகவும் நயனா நாகேந்திரன் அதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் சட்டமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்தினை பாஜகவின் முகமாக அண்ணாமலை இங்கு இருந்தால் அதை அதிமுக எப்படி எடுத்துக்கொள்ளும், குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எப்படி எடுத்துக்கொள்வார் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக சில நாட்கள் அண்ணாமலைக்கு பிறந்தநாள் வந்தபொழுது எடப்பாடி பழனிசாமி அவரை வாழ்த்தக்கூட இல்லை என்று ரீதியாக பல விமர்சனங்கள் இருக்கும் சூழ்நிலையிலே அண்ணாமலை இங்கே பிரச்சார முகமாக ஆனால், அதாவது கேம்பெயின் கோஆர்டினேட்டராக ஆனால் எந்த அளவுக்கு கூட்டணி வெற்றிக்கு அது உதவும் அல்லது பாஜக வளர்ச்சிக்கு அது உதவும் என்பது ஒரு கேள்விதான். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அண்ணாமலையுடைய எதிர்காலம் இங்கே எப்படி இருக்கிறது என்று.